வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் வச்சு கொடுத்து கட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் நெக் வந்து நிறைய பேர் வந்து வி மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் அப்படி வி மாதிரி வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம அந்த நெக்கோட டெப்த் ப்ராடு வந்து பேக்கில் இருக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடாக ஃப்ரண்ட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக லிமிட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ லிமிட்டாக வைக்கும்பொழுது சில கட்டிங் வந்து எப்படின்னா மேலே தூக்குறது ஒன்று, மைனஸ் பண்ணி, அதாவது பேக்கோட அளவோட ஃப்ரண்ட்டில் இங்கே கேப் இருக்கும். அப்போ மைனஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட்டோட அளவு உள்வாங்கியிருக்கும். அப்போ அந்த நெக்கு ஆனால் சேப் அழகாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து அப்படியே ஃபார்முலாவை எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஏற்கனவே அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே வரும். ஆனால் நம்ம ஒரு விதத்தில் எடுத்தோம் அப்படின்னா அதை வி மாதிரி வந்துருச்சு, ஆனால் என்ன அளவு ப்ளவுஸே சரியாக தான் இருக்குது, நீங்கள் வெட்டினது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆல்ரெடி அது வந்து ஃப்ரண்ட் மைனஸாக இருக்கும். அதை நம்ம வந்து எப்படி கையாளணும்னு தெரியாமல் நம்ம ஒரு மெத்தடில் எடுத்திருப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு அது ரொம்ப மோசமான நிலைமை வந்துடும். அப்போ அது மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்க, இப்போ நம்ம பேக் இது வந்து கட் பண்ணிட்டோம். பேக் வச்சு பேக் மார்க் பண்ணிட்டு இந்த பேக்கை வச்சு ஃப்ரண்ட் காப்பி பண்ணுறோம். இது வந்து பேக் நெக்கோட அகலம். ஓகேவா? பேக் வச்சு இப்போ ஃப்ரண்ட் காப்பி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு காப்பி பண்ணும்போது ஷோல்டர், இந்த ஆம்கோல் இதெல்லாம் வந்து இங்கே இந்த பேக்கோட இந்த ஸ்ட்ரைட்டு மார்க் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பாகத்தை வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். இது பாருங்க, இப்போ நம்ம வந்து ஷோல்டரோட அளவு, இந்த கழுத்தோட அகலம் இது வந்து ஷோல்டரோட வித்து. இது வந்து பைப்பிங் வச்சிருக்காங்க, அதனால தையலுக்கு கிடையாது. இது ரெடி. இந்த ரெடியில் நம்ம கரெக்டாக வச்சிடறோம். இப்போ இது வந்து தைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நம்ம இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டரை வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பாகத்தை ஃப்ரண்ட் நான் என்ன வடிவத்தில் வச்சிருக்கேன் பாருங்க, எந்த வடத்தில் வச்சிருக்கேன்னு பாருங்க. இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இந்த ப்ளவுஸ் இந்த யோக் பட்டி நம்ம கையில் வலதுகளை பிடிச்சிட்டு இங்கே இந்த கையை வச்சு இங்கே வந்து நம்ம பேலன்ஸ் கொடுத்து இந்த சுருக்கத்தை மட்டும் அப்படியே எடுக்கணும். இந்த சுருக்கத்தை எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா, இந்த 3 டாட் வரைக்கும் இந்த சுருக்கத்தை கிளியரா அப்படி எடுத்து விட்டாதான் இதோட படிமானம் சரியா வந்து உட்காரும். ஓகேவா? இந்த வளைவு பாருங்க, சின்ன நெக்கா இருந்தாலும் அழகா வளைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதை அப்படியே கொண்டு வந்து பரிமாணமா கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த ஃபிட்டிங் அந்த ஷேப் வந்து வி மாதிரி வராம கரெக்டா வரும். இப்போ நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே இதை ஒட்டி அப்படியே மார்க் பண்ணுங்க. ஏன்னா டிசியில் மார்க் பண்ணும்போது வெளியில வந்துடும், ஒரு நூல் வெளியே வரும். உள்ள ஒரு முடிஞ்ச வரைக்கும் உள்ள கூடி மார்க் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டு இங்க ஒரு மார்க் அடையாளம் பண்ணிட்டோம். இதோட வடிவம் பாருங்க எப்படி வருது, இப்படி கிராஸா வருது. அதே மாதிரி எவ்வளவு மைனஸ் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நம்ம வந்து நம்ம மெத்தட்ல பண்ணோம்னா இந்த மைனஸ் கரெக்டா காட்டுமா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஏன்னா இந்த அளவுக்கு மைனஸ் ஆயிருக்கு பாருங்க. இது பேக்கோட கழுத்தாகலாம், இது ஃப்ரண்டோட கழுத்தாகலாம். இவ்வளவு மைனஸ் ஆயிட்டு இது. அப்ப நம்ம வந்து அப்ப சேப் நம்ம இப்படி கொஞ்சம் இப்படி வச்சுட்டோம்னாலோ இல்ல இப்படி இழுத்து வச்சோம்னாலோ வி மாதிரி வந்துடும். அப்ப நீங்க எப்படி இதை மார்க் பண்றீங்கன்றது பாத்துக்கோங்க. இப்ப நான் மார்க் பண்ண மாதிரி வச்சு இந்த மாதிரியான விதத்துல வச்சு அப்படியே இதை சேப்பா எடுத்தீங்கன்னா சூப்பரா வந்துடும். ஓகேவா? இதுல இருக்கிற மாதிரியே பர்ஃபெக்டா வந்துடும். நன்றி.